அம்மா தங்கமே தங்கமேல வந்துட்டியாடி. அப்பா இவனே காணலன்னு எம்பிட்டு வருத்தப்பட்ட தெரியுமா? அப்பாயி ஏன் அழுதீங்க? அழாதீங்க. நானும் தான் உங்க எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அத்தை எங்க? மாமா எங்க? அத்தையும் மாமாவும் ஊருக்கு போயிருக்காங்கடா. நீ வந்திருக்கன்னு சொன்ன அவங்க அத்தையும் மாமாவும் ஓடியாந்துருவாங்க. என்னடாமா சாப்பிட்டியா? அப்பா வரும்போது வாங்கி கொடுத்தாங்க, கதை இல்ல. சாப்பிட்டேன். ஏண்டா புள்ள இப்படி இழைச்சு போயிருக்கிறா? கண்ணு மணிலாம் உள்ள போயிருக்குது. அவளுக்கு சோறு போட்டாளுகளா இல்லையா? சாப்பாடும் போட்டு கொடுக்கறதுல ஒன்றும் போட்டு கொடுக்கறது இல்லம்மா. வீட்டில் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு ஆளுக்கு அடிதடி சண்டை தானாமா. சோறும் புள்ள கேட்டாலே அடிக்கிறதாமா. இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கா. அடுப்பாவி பயல, உங்ககிட்ட அத்தனை தடவை சொன்னேல அவளை நம்பி புள்ளைய அனுப்ப வேணாம், புள்ள நம்மளோடய இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன்னு. அவ இதை வச்சிருந்தாதான் திருந்துவா அப்படின்னு பாரு. பிள்ளைக்கு ஒரு சோறும் போடல, ஒன்றும் போடல, இழைச்சு துரும்பா இருக்கிறாடா. இங்க இருக்கும்போது எப்படி பொழுன்னு வச்சிருந்தேன் பிள்ளைய. ஏதோ சோத்துக்கே இல்லாத புள்ள மாதிரி எப்படி இருக்கிறா பாரு. துணியை அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு. என்ன தங்கம், அவங்கெல்லாம் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்களா இல்லையா? அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே ஆளாளுக்கு திட்டுவாங்க. அடுப்பாவீங்க. அவளுக்கு எங்கடா? கோர்ட்ல வச்சு பேசி பிள்ளைய துன்புறுத்தின கேஸுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லிட்டாங்கம்மா அவங்கள. அவளுக்கெல்லாம் உள்ள வச்சு லாடம் கட்டணும். அதுவும் பொண்டாட்டி இருக்கா பாரு, அவளை யமகாதகி, குடிய கெடுத்த பாவி. அவளெல்லாம் உள்ள வச்சு குத்தி எடுக்கணும். உன் மாமியார் கறி அவளையும் விடக்கூடாதுடா. 2 சிறுக்கிகளும் சேர்ந்துக்கிட்டு கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி வெடி வச்சுக்கிட்டு இருக்காளுங்க. 2 பேர்த்தையும் தாம்மா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்க. அது சரி, என்னடா டைவர்ஸ் வாங்கிட்டியா? நானும் எப்படி டைவர்ஸ் கிடைச்சிருந்து தான் பார்த்தேன். அடுத்த வயதாக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. அது என்னமோ 3 வயதாவா 4 வயதாவான்றேன். அந்த மாதிரி வந்துட்டு போகணும், அப்போதான் கொடுப்பாங்கன்ட்டாங்க. சரி என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்ட்டு தான் முடியாதுன்ட்டாங்க. சரி என் பிள்ளைய வந்து என்கிட்ட வாங்கி கொடுங்கன்னு. அதுவும் முடியாது, குழந்தை வந்து அவங்க அம்மாட்ட தான் இருக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் பாப்பா பிள்ளை கிட்ட விசாரிச்சாங்க, எப்படி பார்த்துக்குவாங்க வச்சுக்குவாங்கன்னு. நம்ம எப்படி பார்த்துக்கிறோன்னு பிள்ளை சொன்னான். அப்புறம் அவங்க எந்த லட்சணத்துல பிள்ளைய பார்த்துக்குவாங்கன்னு அதையும் சொன்னான். அதனால அப்புறம் அவர் கொஞ்சம் நல்ல மனுஷனா இருக்கு போக பாப்பாவை நம்ம கூட அனுப்பி வச்சுட்டாரு. ஆண்டவனே, இதெல்லாம் நான் பார்க்கணும்னு உயிரோட எழுதி வச்சிருக்கு பாரு கடவுள். பிள்ளைய போட்டு என்ன அடி அடிச்சிருப்பாளுகளோ தெரியல. சிரிக்கும் அவளுங்க 2 பேரும் நல்லாவே இருக்க மாட்டாளுங்க. அப்புறம் அம்மா, என்னடா? அப்புறம் அது கிளவி கோர்ட்ல வச்சு அம்மாவுக்கு லஞ்சம் கொடுத்து தான் வேலை வாங்கினேன்றது சொல்லிட்டாமா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, அந்த கிளவி நம்ம குடியை கெடுக்கணும்னு அந்த வேலையை பார்த்துட்டாமா. ஐயோ, ஏண்டா இப்போ தாண்டவும் அக்கா அந்த குடும்பத்தோட போய் ஒண்ணுமா இருக்கா? இந்த நேரத்துல இப்படி இடியே இறக்குறீங்களேடா. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேடா. அவ வாழ்க்கையே முடிஞ்சு போச்சா? அம்மா கோவப்படாதம்மா, நான் இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கல. ஆனா அந்த கிளவிதான் திடுப்புன்னு வந்து அதை இதன்னு பேசுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டாமா. அதனால விசாரணைக்கு பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க. லஞ்சம் கொடுத்ததுக்காக என்னையும் அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு வேற சொல்லியிருக்காங்கம்மா. மாப்பியும் வேலையை விட்டு தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ 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 கடவுளே, இது என்னடா பெரிய இடியை இறக்கிட்டீங்க. 2 பிள்ளைக்கு வாழ்க்கையில ஒன்று நல்லா இருக்கு, ஒன்று கெட்டு போயிருக்கேன்னு நினைச்சேன். இப்போ 2 பிள்ளைங்க வாழ்க்கை இப்படியே ஆகணும். இதுக்கு தானடா வேண்டாம் அவளுகளை சீண்டாதன்னு. ஐயோ ஆண்டவனே, இப்போ என்ன பண்றது? சாக்கடை மேல கல்ல வீசுனா அது நம்ம மேலதான் தெளிக்கும்னு சொன்னேனே, கேட்டியா? அது வேலையை காட்டிருச்சு. பிள்ளைத்தாச்சி பிள்ளைகிட்ட போய் எதை சொன்னா என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு தெரியலையே. ஆண்டவனே, ஐயோ. ஏங்கம்மா, நான் ரொம்ப பாவம்மா. எங்களை இப்படி அதை இதுன்னு போய் சொல்லி உள்ள அனுப்பிட்டாங்க. வயசான ஆளு வேற. நான் செத்த நேரம் உட்காந்துக்கிட்டுமா? பிள்ளைய அடிக்கும் போது பிள்ளைய துன்புறுத்தும் போது உனக்கு வயசாகல, இப்பதான் உனக்கு வயசாகும், கால் நோகும் எல்லாம் வருமா? எங்க அம்மா பாவம் வயசான ஆளு, உட்காந்துக்கட்டுமா? அப்படியே எட்டுக்கிட்டு மிதிச்சேன்னு வையே, 8 ஊர் தாண்டி போய் விழுந்துருவ சொல்லிட்டேன்.
ஆ என்னங்கடி நடிச்சுக்கிட்டு திரியுறீங்களா? ஆ உனக்கு பிறந்த பிள்ளையே இவ்வளோ சித்திரவதை பண்ணுறியே, இன்னும் உன் குடும்பத்தை என்ன ஆட்டம் ஆட்டி வச்சிருப்ப? ஆ எங்களை என்ன சாதாரண ஆளு நினச்சிட்டியா? அவங்க அண்ணன் காசை கட்டி உன்னை வெளியே கூட்டிகிட்டு போனால் உண்டு, இல்லையா ஒரு வாரத்துக்கு உள்ளே வச்சு தான் லாடம் கட்டுவேன். அப்போ தான் புள்ள மேலே கை வைக்க இன்னொரு தடவை யோசிப்பேன். ஆ நீ எல்லாம் பெத்த தாயாடி, தாயா? உன்ன மாதிரி சில பேய்ங்க உங்களோட ஆசைக்காக பிள்ளைங்களை போட்டு தள்ளிட்டு நிம்மதியாக இருக்கிறீங்க. ஆ உங்களுக்கெல்லாம் எதுக்குடி பிள்ளைங்க? இவ உங்க ஆத்தா தானே? ஆமா. என்ன ஆமா நோமா? அவ உன்னை அடிச்சு இந்த மாதிரி துன்புறுத்தி இருந்தா இன்னைக்கு எங்க அம்மா பாவம் உக்காட்டுன்னு சொல்லுவியா? நீ அடிச்சு துன்புறுத்தினதுக்கு உன் புள்ள உன்னை அம்மானு கூட கூப்பிடுவாளான்னு தெரியாது வருங்காலத்துல. என்னங்கடி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஒழுங்கா வாயை முடிக்கிட்டு நில்லுங்க, இல்லையா உள்ள கூட்டிட்டு போய் லாடம் கட்ட சொல்லிடுவேன். குதிரைக்கு லாடம் கட்டுறத பார்த்துருக்கீங்களா? நாங்க நின்னுக்கிறோங்க. என்னடி உங்க அண்ணன் 10,000 கொண்டுகிட்டு வருவானா இல்லையாடி? எனக்கு என்னமா தெரியும், போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்ன வரைக்கும் ஆளை காணோம். காசு கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு வராமல் இது இருக்கானோ என்னமோ தெரியலையம்மா. ஐயோ பழி வாங்குற நேரமாடி இது. இந்த அம்மா பேசுற பேச்சுலயே ஏதோ வீச்சர்வா வச்சிருக்க மாதிரி இருக்கு. இந்த வீச்சு வீசுது. இன்னும் அவன் 10,000 காசு கொண்டு வந்து நம்மளை கூட்டிட்டு போல. அம்பிட்டு தாண்டி இன்னைக்கு ராத்திரி இவங்க என்டர்டைன்மெண்ட் நம்ம தான் போ. ஏம்மா வந்துட்டாமா, அண்ணன் வந்துட்டாமா, அண்ணன் வந்துட்டான். தம்பி வாடா வாடா, சீக்கிரம் பணத்தை கட்டுற பணத்தை கட்டுற. அண்ணே அம்மாவும் உட்கார கூட வைக்க மாட்டேங்கிறாங்கண்ணே, ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கண்ணே. ஏய் என்ன நீ பாட்டுக்கு உள்ள வந்து நுழைஞ்சிட்டு இருக்க? இங்க ஒரு ஆபீசர் உட்காந்துருக்குன்னு தெரியலையா? இல்ல மேடம், இவங்க என் அம்மா, என் தங்கச்சி. அது கேட்டுக்கு வெளியே, இது போலீஸ் ஸ்டேஷன். அதுங்க கிரிமினலுங்க, அதனால இங்க உட்காந்துருக்குதுங்க. நீ எதுக்கு வந்திருக்க? 10,000 ரூபாய் கட்ட சொன்னாங்க. ஓஹோ 10,000 கொண்டு வந்துட்டியா? பாருங்க எங்க அண்ணன் 10,000 கொண்டு வந்துட்டாரு. இனிமே சும்மா எங்களை பேசுறது ஏசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். அதானே ஒரு வாரம் உள்ள இருக்கணும், அப்படி இல்லையா 10,000 கட்டணும். நாங்க என் பையன் 10,000 கொண்டு வந்துட்டான், வாங்கிட்டு வெளியே விடுங்க. இதுக்கப்புறம் மறு பேச்சு கிடையாது. திமுரு பிடிச்ச கழுதைங்க. அடே 10,000 தூக்கி வீசிட்டு வாட போமா. இதுக்குமா இப்ப 2 பேரும் ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? வாய் மூடிட்டு இருக்க மாட்டீங்களா? அண்ணே காசு தான் கொண்டு வந்துட்டல, அப்புறம் எதுக்கு நான் பயந்து நடுங்கிட்டு இருக்கணும்? எடுத்து நீட்டுனே. ஐயோ போன இடத்துல காசு கிடைக்கல. கிடைக்கலையா? அடே 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 உன் காலில் கூட விழுகிறேன்டா. எந்த நேரத்தில் விளையாடணும்னு ஒரு விவசாய இல்லையாடா? நாங்க வேற வாயை விட்டுட்டோம், அது வேற எங்களை பார்த்து முறைக்கிற முறையில எரிச்சு விடுவா போல இருக்கு. காசு கட்டுற கூட்டிட்டு போயிட்டா. ஐயோ அம்மா, ஊர்ல ஒருத்தன் விடல, எல்லா கையில கல்லையும் விழுந்து பார்த்துட்டேன். ஒருத்தனே இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ மொத்தமா 10,000 கேட்டிருப்ப, அதனாலதான் ஒரு நாய் பேயும் கொடுத்துருக்காது. ஆளுக்கு 1000 வாங்கியிருந்தீங்கன்னா இன்னத்துக்கு சேர்த்துருக்கலாமே. அந்த ஐயோ கூட இல்லாமையா இருக்கு. எல்லா பக்கமும் போய் கேட்டேன், ஒருத்தனும் தரமாட்டேன்ட்டான். அதுவும் இல்லாம உன் பொண்டாட்டியா இருந்தா கூட நாணயமா திருப்பி கொடுக்கும். உன் பொண்டாட்டியும் உன் வீட்டுல இல்ல, உன் குடும்பத்தை நம்பியெல்லாம் என்னால கொடுக்க முடியாதுன்ட்டானுங்க. ஐயோ ஆண்டவனே, ஏடா இத்தனை நாள சம்பாதிச்சு வச்சிருப்பலடா, அந்த காசுங்க. ஒட்டிக்கு ரெட்டியா எல்லாத்தையும் தானே தொடச்சி எடுத்து அவளுக்கு போய் பாத்திரம் மட்டும் வாங்கி கொடுத்தோம். ஐயோ அப்பனே. ஏய் காசை கட்டிட்டு கூட்டிட்டு போ. மேடம் இன்னைக்கு காசு கட்ட முடியலன்னா நாளைக்கு காசு கட்டலாங்களா? என்னது நாளைக்கு காசு கட்டலாமா? நீ ஒரு வாரம் கழிச்சு கூட கட்டலாம், கிளம்பு. ஒரு சில பஞ்சாயத்து இருக்கு, அதை நாங்க முடிச்சுக்கிறோம். இப்ப என்னடி பண்றது, என்ன பண்றது? இந்த அம்மா முறைக்கிற முறையே சரியில்லை, வாயை வர விட்டுக்கிட்டோம். இப்போ ஏதாவது பண்ணி ஆகணுமே. கல்யாண மோதிரம் சரி, இதையே வச்சிட வேண்டியதான். இந்த வீணா பணோட நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த அம்மா கிட்ட மாட்டி சாகுறதுக்கு இதையே கொடுத்துடலாம். அண்ணே அண்ணே. என்னம்மா? அண்ணே இந்தானே என் மோதிரம், இதை கொண்டு போய் அடகு வச்சு நீ எப்படியாவது காசு கொண்டு வந்து எப்படியாவது மீட்டு கூட்டிட்டு போயிருந்தே. இது கல்யாண மோதிரம், உன் மாப்பிள்ள போட்டது இது. ஆமா, அவனே என்னை வேணாலும் டைவர்ஸுக்கு நீட்டிட்டான். இதுல மோதிரம் ஒண்ணுதான் கேடு. இந்தா இதை கொண்டு போய் கொடுத்து முதல்ல எங்களை காப்பாத்துனேன். நான் இன்னைக்கே பணம் கொண்டு வந்து கட்டி என் தங்கச்சி எங்க அம்மா கூட்டிட்டு போயிடுறேன். அதெல்லாம் 6 மணிக்குள்ளதான். 6 மணிக்கு மேல ஆகி போச்சுன்னா விட முடியாது. ஐயோ தம்பி ஓடுற. ஏண்டி 2 பேரும் என்ன வாய் சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? வயசான ஆளெல்லாம் குறையுது அப்படியே நின்னுக்கிறீங்க மேடம். அரைஞ்சேன்னு வையே, பல்லு நாளும் அப்படியே படன்னு கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் திங்கிறதுக்கு பல்லு இருக்காம ஊற வச்சு லொப்புன்னு திங்கிற மாதிரி ஆயிரும். வாழை விட்டுக்கிட்டு தானே வையே, அம்பிட்டு தான். அப்புறம் உனக்கு இந்த திமிர் வெங்காயத்தெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வையே,
அவளே அடிக்கிற அடியே வேற மாதிரி இருக்கும். வாயை பொத்திக்கிட்டு நிக்கணும். அடியே இன்ன வரைக்கும் வெளியே தான் நின்றுகிட்டு இருந்தேன். என்னை பார்த்து அப்படியே விருட்டுன்னு உள்ள ஓடி வார. என்னப்பா நேற்று ஏதோ கோவத்தில் அடிச்சுக்கிட்டேன். மருமக வேற உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னிச்சு. பாமா வேற இருக்கு. வா வீட்டுக்கு போவோம். எந்த வீட்டுக்கு? நம்ம பையன் கட்டி வச்சிருக்கானே அந்த வீட்டுக்கு தான். ஏன் வராம இங்க என்ன பண்ண போற? அடுத்தவங்களை நம்பி வளரணுன்றது எனக்கு கிடையாது. எம்பிட்டு தினம் வளர்த்து அவனையே இவ்வளவு தூரம் ஆளாக்கணும். எனக்கு என்னைய பார்த்துக்க தெரியாதா? இப்ப வந்தவளுக்காக பெத்த தாயை வீட்டுல விட்டு துரத்துறானே, இவனா ஒரு ஆளு வெங்காயம். இவன் வீட்டு கட்டியிருக்கான்னு நான் வரணும். அப்படி ஒரு வெங்காயமே எனக்கு தேவை கிடையாது. நான் வரல. சரி அவனும் அடிச்சு துரத்துனா நான் தானடி கோவத்துல அடிச்சு விட்டேன். வாடி போமா. உன் வீட்டுல இருக்காளே உன் மருமக, அவ என் காலில் வந்து விழுகட்டும். அப்பவா அதுக்கு முன்னாடி வர முடியாது. அப்படிங்களா? இப்பயே ஒரு அருவாவை எடுத்துட்டு வந்து வாழை மரத்தை சீவுற மாதிரி உன் கண்டங்கால் ரெண்டையும் சீவி எடுத்துட்டு போய் உன் மருமகளை காலில் விழுந்து கும்பிட சொல்றேன். எப்படி வசதி? வாய முடிக்கிட்டு வானா வரணும். அதை விட்டுவிட்டு இந்த தேவையில்லாத பம்மாத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு தானே வச்சுக்க. செவுளோட விட்டேன்னு வை, அங்கிட்டு திரும்பிக்கும். தெரியுமில்ல எப்படி அடிப்பேன்னு. ஒழுங்கா வாய முடிக்கிட்டு வா. காலில் உழுகணுமா அவளை? காலு இருந்தா தானே உழுகிறதுக்கு. இல்லாம பண்ணிட்டா காசு இல்லைங்க. தினந்தோறும் காசு நான் எங்கெங்க போகிறது? ஆம்பளையா லட்சணமாக நீங்கள் ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போனீங்கன்னா கையில் காசு பண்ணாலும் இருக்கும். எதுவுமே இல்லாமல் இப்படி வீட்டோட பிடிச்சிக்கிட்டு கிடந்தா எங்கிட்ட இருந்துங்க வரும்? வீட்டிலேருந்து கொண்டு வந்த காசெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே 2 பேரும் வேலைக்கு போனால் தான் பண்ண முடியும். ஏங்க இப்படி பண்ணுறீங்க? காசு கேட்டா குடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த தேவையில்லாத வேலை பார்த்தாலும் வையி அம்புட்டு தான். காசை கொடுறி. ஐயோ ஐயோ கழுத்து எங்க இப்படி பண்ணாதீங்க. தினந்தோறும் இப்படி கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குது. ராத்திரியெல்லாம் தூங்க முடியல. விடுங்க. என்கிட்ட காசு இல்லைங்க. நீ நடிப்புக்காரி. காசு குடுறி. காசு குடு. ஐயோ இருந்தா கொடுக்க போறேன். இல்ல என்கிட்ட சத்தியமா இல்லை. விடுங்க. குடுறி. காசு குடுறி. ஏங்க அங்க பாருங்க. படுபாவி பையனே, என் தங்கச்சி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அமுதா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? நல்லா இருக்கு தானே? அம்மா பொறுக்கி பயலே, எம்புட்டு தைரியம் இருந்தா என் தங்கச்சி மேல கைய வச்சிருப்ப. கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா? அப்படியே தொலைச்சு கட்டி போடுவேன் பாத்துக்க. யாரு மேலடா கைய வச்ச? என் தங்கச்சிடா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? புத்திக்கு அரப்பாயல. நீ என்ன யோக்கியமானவனா? நீயும் குடிகாரன் தானடா. அது என் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் குடிச்சதை நீ வந்து பாத்தியாடா? பொறுக்கி பயல. என் தங்கச்சியோட வாழ்க்கையை அழிச்சதும் இல்லாம என்கிட்ட என் தங்கச்சி அப்படி பாத்துக்குவேன் இப்படி பாத்துக்குவேன்னு சொன்னியே. இதுதான் நீ பாத்துக்கிற லட்சணமாடா? படுபாவி பயல. உன்னையெல்லாம் இங்கேயோ அடிச்சு உதச்சு மிதிச்சு தள்ளி போடுவேன் பாத்துக்க. என் மேல கைய வச்ச உன் தங்கச்சி நிம்மதிய வாழ முடியாது சொல்லிட்டேன். உன் கூட தினந்தோறும் அடி உத மிதி கஷ்டப்பட்டு என் தங்கச்சி வாழ்றதுக்கு அவ வாழா வெட்டியா என் வீட்டோட இருக்கலாம்டா. இங்க பாரு, என் புருஷன் மேல இருந்து முதல்ல கையெடு. என் புருஷன் அடிக்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? கையெடுறா. ஏ அமுதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? இவன் உன்னை அடிப்பான் உதைப்பான், எதுவும் கேட்காம இருந்தோம்னு வை, இவனுக்கு இதுவே தொக்கா போயிடும். நீ முதல்ல வா, இவனை இங்கேயோ அடிச்சு சமாதி கட்டிடுறேன். இங்க பாரு, நான் வாழணும்னு வந்தது என் புருஷன் கூட. அங்க வந்து வாழா வெட்டிய இருக்கணும்ன்றதுக்கு இல்ல. என் புருஷன் இன்னைக்கு என்னை அடிச்சாலும் நாளைக்கு என்னை கொஞ்சுவாரு. ஆனா நீ என் புருஷனை அடிக்கிறதுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தா? யார் உரிமை கொடுத்தா? என்னை தங்கச்சின்னு கூட நீ உன் வாயால சொல்ல மாட்டேன். இன்னைக்கு என்னடா புதுசா ஆசை பொங்கிட்டு வருது? அமுதா, என்ன பேசிட்டு இருக்க? இவனுக்காக உங்க அண்ணனையே நீ எதிர்த்துக்கிட்டு நிக்கிறியா? இப்போ கூட நீ இவ்வளோ வருத்தத்துலேயும் இப்போ அடிச்சு உன்னை கொடுமைப்படுத்துறான்னு மனசு கேட்காம இந்த மனுஷன் உனக்காக இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீ அந்த மனுஷனை புரிஞ்சிக்காம ஏன் வந்த, எதுக்கு வந்தன்னு கேட்குற? உனக்கு மனசாட்சி ஒன்று இருக்கா இல்லையா? நான் வர சொன்னேனா? அந்த வீட்டில் வந்து இருக்கும்போது ஒரு நாய்ப்பே என்னை தேடி வரல. இப்போ மட்டும் எதுக்கு வந்திருக்கீங்க? நான் இருக்கனா இல்லை செத்துட்டேனா? இல்லை இவ இப்படி இருக்கிறாளே இதை பார்த்து சந்தோஷப்படலான்னு வந்தீங்களா? அமுதா,
நிஜமா நீ இப்படி யோசிப்பேன்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. உங்கள் அண்ணன் அப்பயும் உன்னைய பார்க்க வரமாட்டேன்னு தான் சொன்னார். நான் தான் வாங்க நம்ம வீட்டு பொண்ணு அங்கே எப்படி இருக்காளோ என்ன இருக்காளோ அத்தை வேற போய் பார்க்க சொன்னாங்களேன்னு கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நீ இப்படி பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் உண்மையை சொல்ல போனோன்னா உங்கள் அண்ணன் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு. நான் தான் தப்பாக உன்னைய புரிஞ்சுக்கிட்டேன். மூஞ்சில் இனிமேல் நாங்கள் முழிக்கவே மாட்டோம். நீ எக்கேடா கெட்டு போனாலும் சரி, வாங்க நம்ம போவோம். உனக்காக பேச வந்தேல, என் சிறப்படுத்தி என் நெத்தியிலே அடிச்சுக்கணும்டி. இனிமே இவன் கூட போய் எக்கேடா கெட்டுப்போ. நீ எல்லாம் ஒரு ஆளு வெங்காயம்னு சொல்லிட்டு உனக்காக வந்தேல, என் புத்தியை சொல்லணும். வா நம்ம போவோம். எனக்கு என் புருஷன் இருக்காரு, அவர் என்னை பார்த்துப்பாரு. இதா வந்துட்டான் அப்பதான். போடா. ஏக்கா தோசை அது இதுன்னு எதெல்லாம் இருக்குன்னாங்க, அது ஏதாவது வாங்கி சாப்பிடலாம்ல, ஏன் குழிப்பணியாரத்தை வாங்கிட்ட? இல்லடா தம்பி, புதுசாக வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே பால் காய்ச்சணும், ஜாமான் செட்டு வாங்கணும், எதுவுமே இல்லாமல் எப்பட்றா போய் பண்ண முடியும்? இந்தா இங்கேயே இப்போ இந்த குழிப்பணியாரம் வாங்கினதுனால பரவாயில்ல, ஆளுக்கு 30 ரூபாயோட முடிஞ்சு போச்சு. அதுவே இந்நேரத்துக்கு அங்கே போய் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எம்புட்டு செலவாகும். அதான் ஒரு தோசையே 20 ரூபான்னு சொல்லுவாங்க, அது ஒரு வயிற்றுக்கும் காணாது. இந்தா இது நிறக்க இருக்குது, இது போதும்பா. ஏக்கா இதுக்கெல்லாம் நீ போய் கணக்கு பார்க்காதக்கா, நல்ல வயிற்றுக்கு சாப்பிடுக்கா. அந்த வீட்டில் இருக்கும்போது தான் ஒழுங்கான சாப்பாடே இல்லை உனக்கு. இங்கேயாவது நிம்மதியாக சாப்பிடுக்கா. இனிமே தினமும் நாங்கள் கறி எடுத்துகிட்டு வந்து தருவோம், நீ ஆக்கி வச்சுக்கிட்டு வீட்டோட இருந்தால் போதும். நீ நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்தணும். என்னங்க நீங்க யார் வீட்டுக்கோ பத்திரிக்கை வைக்க கூட்டிட்டு வருவீங்கன்னு பார்த்தா எதுக்குங்க இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அடியே உன் புருஷன் எது பண்ணாலும் அதுல ஒரு விஷயம் இருக்கும், அது இதுதான். ஏங்க செத்தா வந்தா கூட இந்த வீட்டு வாசப்படியில காலை வைக்க கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க இதே வீட்டு வாசல்ல காலை வைக்க வச்சிட்டீங்களேங்க. அடியே நான் இங்க காலை வச்சதே அந்த குடும்பத்துல கண்ணி வெடி வைக்கடியே. என்னங்க சொல்றீங்க? அடியே அந்த பையனும் அவளும் நம்ம புள்ள மனசுல ஆசை வார்த்தையை கட்டி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எப்படி பம்மாத்து காட்டினாங்க. அதுக்கெல்லாம் வச்சு செய்ய வேணாமா? அந்த செய்யறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். ஒண்ணுமே புரியலையேங்க. அடியே இப்போ பத்திரிகையை கொண்டு போய் அந்த சிம்ரன் கிட்ட கொடுத்தோன்னு வையே, அவ அதை பார்த்தோன்னையும் கபன்னு வயிறு எரியும். அதுவும் இல்லாம நம்ம மாப்பிள்ளை பெரிய உத்தியோகத்துல இருக்காரு, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. அதுவும் என் பொண்ணு அப்படி வாழ போறா இப்படி வாழ போறா அப்படி இப்படின்னு 4 பில்டப் போட்டோன்னு வையே, ஆட்டோமேட்டிக்கா அவ ஆட்டம் கண்டு பேச பேச அவளுக்கு எரியும். அதுவும் இல்லாம நம்ம பிள்ளைக்கு இதை போட போறோம் அதை போட போறோம்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, இன்னும் திக்குன்னு எரியுண்டி. அதுக்காக தான் போறது. அப்புறம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் மாமியார் மருமக கழுத்து பிடிச்சண்டை தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் அவளுக்கு குடும்பமே நிம்மதி இல்லாம போகும். அதுக்கப்புறம் அவன் பிச்சுக்கிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு ஏண்டா இந்த வீட்டுக்கு வந்தோன்ற அளவுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு கிடப்பாங்கடி. அவங்க குடியை கெடுக்கணும், அவங்க நிம்மதியை கெடுக்கணுன்றதுக்காக தான் இங்க வந்து பத்திரிகை வைக்கணும்னு சொன்னேன். வா போவோம். அவ்வளவுதானே, வாங்க போவோம். எப்படியோ அவரோட ஃபோன் நம்பர் கிடைச்சிருச்சு. அவர் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு, ஏதுன்னு ஒன்றும் தெரியல. வீட்டில் வேற கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நினச்சாலே பயமாக இருக்குது. எனக்கு அவரை தவிர வேறு யாரையும் கட்டிக்க கூட மனசு இல்லை. இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டே ஆகணும். இன்றைக்கி தான் வீட்டில் யாரும் இல்லை, எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. இது நல்ல சந்தர்ப்பம், ஃபோன் பண்ணிடுவோம். ஐயோ மாமா, நான் கொடுத்துட்டேன், வாங்க. கொடுத்தியா? எப்போ? எப்பா நம்ம 2 பேரும் கை கழுவிக்கிட்டு இருந்தோம்ல, அப்பயே அவன் காசை கொடுத்துட்டாயா? ஏன்பா? அதான் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, நீ எதுக்கு கொடுத்த? அட வாங்க வாங்க, இதுல என்ன இருக்குது? என்ன ஆளாளுக்கு 15 ரூபாய்க்கு தின்னோம், 45 ரூபாய் கொடுத்துருக்க மாட்டோமா? இருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன். அட ஒண்ணும் பிரச்சனை இல்லை, வாங்க மாமா போவோம். என்னப்பா போன் அடிக்கிற மாதிரி இருக்கு, யார் என்னன்னு பாரு. யாருன்னு தெரியலையே. ஹலோ, யார் பேசுறீங்க? நான் அனிதா பேசுறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? நீங்களா? எதுக்குங்க ஃபோன் பண்ணீங்க? முதல்ல உங்களுக்கு யார் என் நம்பர் கொடுத்தது? ஏங்க என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? இங்க பாருங்க, நீங்க தான் என் நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கீங்க. என் வீட்டில் என் அப்பா மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எனக்கு உங்களை மறந்துட்டு இன்னொருத்தரை நினச்சி கூட பார்க்க முடியாது. தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்து என்ன பொண்ணு கேளுங்க. உங்களுக்கு புரியுதா புரியலையா? நான் யாரையும் விரும்பல, எனக்கு யாரும் தேவையில்லை. எனக்கு இப்பதான் நிம்மதியே அக்கா கிடைச்சிருக்கு, என் குடும்பம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ஏன் அப்படி வந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களை டார்ச்சர் பண்ணுறதா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் உங்களை ரொம்ப விரும்புகிறேங்க. நீங்கள் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. அம்மா இந்த வரைக்கும் நம்ம கிட்ட ஜாலியா பேசிட்டு இருந்தாரு, அந்த ஃபோன் வந்தானே முகமே மாறி போச்சு. அதுவும் இல்லாம போனை தூக்கிட்டு போய் அங்க வச்சு பேசுறாரு.
எதுவும் பொண்ணா இருக்குமா? டேய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கம்முனி இரு, வாயை வச்சிட்டு இருக்காம. இங்க பாருங்க, நான் எங்க இருக்கேன்ல உங்ககிட்ட சொல்ல முடியாது சரிங்களா? சும்மா சும்மா எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு வேற வேலை இருக்குது, இதையே பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது இல்லை. தயவு செஞ்சு ஃபோனை வைங்க. அக்கா யாருடா ஃபோன்ல என்னவோ திட்டிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இல்லக்கா, யாரும் இல்ல. மாமா, கூட்டத்துல இருந்து ஒருத்தன் போனை நழுவிக்கிட்டு போய் தனியா பேசுறானாலே ஏதோ ஒரு இருக்குதானே அர்த்தம். யாரு, என்ன ஆளா? ஐயோ, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை கூகுள். அப்புறம் யாருடா? அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதக்கா. நம்ம ஜானகி அக்கா இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு என்ன? அவங்க வீட்டு பொண்ணு என்னை விரும்புறேன்னு என்னை துரத்தி வந்துட்டு இருக்காக்கா. நான் வேண்டான்னு விலகி வரேன். ஆனா அந்த பொண்ணு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. எங்க போனாலும் சுத்தி வரா. என்னடா சொல்ற? அனிதாவா? அந்த பிள்ளை யார்கிட்டயுமே நல்ல பேசாதே. ஆமாக்கா, யார்கிட்டயுமே பேசாதுதான். ஆனா என்னமோ தெரியல, அந்த பொண்ணுக்கு பாம்பு கடிச்சு நான் காப்பாத்தினதுல இருந்து அந்த பொண்ணு என்னை தேடி வரேன். என்கிட்ட மனசு விட்டு சொன்னான். பட் நானா அதை ஏத்துக்கல. இப்போ ஃபோன் பண்ணி என் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, என் வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்க அப்படி இப்படின்றான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியலக்கா. ஏற்கனவே அந்த பணக்கார வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே போச்சு. இப்போதான் நீ கிடைச்சிருக்கன்னு நிம்மதியா இருந்தா, அதுக்குள்ள இந்த பொண்ணு வேற ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுது. என்ன பண்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலக்கா. உனக்கு அந்த பொண்ணு பிடிக்குமா பிடிக்காதா? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. என்னை கட்டி வச்சுதான் கஷ்டம் தான் படணும். கஷ்டப்படுறதை விடு, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? என்ன கோகுல் பேசிட்டு இருக்க நீ? அம்மா, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வையே, நம்ம தாராளமா வீட்டுல போய் பொண்ணு கேட்கலாம். பொண்ணு மாதிரி ஆளுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு எவ்வளவு வேணாலும் கொட்டி கொடுக்கலாம். டேய், நம்ம நிலைமை என்னன்னு உனக்கு தெரியாதா? ஏமா, இன்னைக்கு வேணா நம்ம நிலைமை சரியில்லாம இருக்கலாம், ஆனா நாளைக்கு நம்மளோட நிலைமை மாறும். நேற்று காலையில வரைக்கும் வீடு வாசல் இல்லாம ஊரா சுத்தணும். ராத்திரி நமக்கு வீடு கிடைக்கலையா? அந்த மாதிரி எல்லாமே ஒரு நல்லது நடக்குமா? மாமா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாரு. மாமாவுக்கு அந்த பொண்ணை கட்டி வச்சா மாமாவும் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. மாமா நான் நல்லா பார்த்துப்போம். டேய், என்னடா பேசிட்டு இருக்க? அவங்க வசதியான குடும்பம்டா, காசு பணத்தை வட்டிக்கு விடுறவங்க. ஆனா நம்ம அவங்க கிட்ட வட்டிக்கு வாங்கி கை வாங்கி செலவு பண்றவங்கடா. அவங்களுக்கும் நமக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஏணி